சில மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி வந்து சின்ன பொண்ணு வந்து தளபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா தளபதி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்மணி தளபதி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னு சில கேள்வி. இப்போ வந்து உங்களை ஒரு கொசு கடிச்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பெரிய தாக்கமாக எடுத்துப்பீங்களா? எடுத்துக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு பெரிய தாக்கமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவ்வளோதான். தன்னை வந்து இந்த உலகத்திற்கு வந்து வெளிப்படுத்தி கொள்றதுக்கு ஒரு டூலாக வந்து அவங்க தாவேக்காவை வந்து பயன்படுத்திட்டாங்க. நீங்கள் அவங்களுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அவங்களுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் 3D வீடியோகிராஃபின்ற ஒரு தனியாரை சார்ந்த ஒரு வீடியோகிராஃபி கூட அவங்க வந்து ஒரு சின்ன டையப்போ ஏதோ ஒன்று வச்சு அவங்க சும்மா நடக்கிறது, அவங்க சும்மா மக்களோட பேசுகிறது, அவங்க வந்து லைக் பசங்க கூட விளையாடுறது, இதெல்லாம் வந்து அவங்க வீடியோ எடுத்து தன்னைத்தானே வந்து ப்ரொமோட் பண்ணிக்கினாங்க. ஸோ ப்ரமோட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அதன் மூலமாக தாவேக்காவில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஏன்னா வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து லைக் அட்டென்ஷன் சீக்கர் தேவையில்லை. உண்மை அதுதான். ஸோ கொள்கை ரீதியாக இருக்கிற ஒரு நாலேஜ் பர்சன் தான் எங்களுக்கு தேவை. இப்போ சமீப காலத்தில் வந்து ஒரு வீடியோ வேறு அவங்களுக்கு வெளியில் வந்தது. அதை பார்த்தோன்னே இன்னும் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. அவங்க வந்து தாவேக்கா விட்டு திமுகவுக்கு போனது என்னென்னா, ஒரு பேட்டியில் வந்து ஒரு நபர் கேட்பார் அவங்கக்கிட்ட, இப்போ உங்ககிட்ட வந்து அவங்க வந்து அட்வொகேட், ஒரு கிளைண்ட் வராரு, இந்த மாதிரி வந்து அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது, அப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணவருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்களா இல்லை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு, என் கிளைண்ட்டு தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட தான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிடுச்சு அவங்க கண்டிப்பாக டிஎம்கேல இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்லி. ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம பேசி இது அவங்கள தேவையில்லாமல் வளர்த்து விட வேண்டாம். ஸோ இதை நம்ம ஏன்னா அவங்க அட்டென்ஷன் சீக்கர், இட் இஸ் நாட் ரெக்வயர்ட்.